சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படத்தை காட்டி சூளைமேடு பகுதியிலும் அவர் பணியாற்றிய மென்பொருள் நிறுவன ஊழியர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தங்களுடைய விசாரணை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக சூளைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று காவல்துறையினர் அந்த கொலையாளிகள், அதாவது சந்தேகப்படக்கூடிய நபரின் புகைப்படத்தை காண்பித்து வீடாக சென்று விசாரிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சூளைமேடு ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும், சௌராஷ்டிரா நகர் 10 தெருக்கள் இருக்கிறது, அந்த 10 தெருக்கள் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக காவல்துறையினர் சென்று அந்த கொலையாளியின் புகைப்படத்தை காண்பித்து இவர் பற்றிய அடையாளம் உங்களுக்கு தெரிகிறதா, தெரிந்தால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சூளைமேடு காவல் நிலையமோ நுங்கம்பாக்கம் காவல் நிலையமோ அதே போல காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கோ உடனடியாக தெரிவிக்கலாம் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தகவல் கொடுப்பவர்களுடைய ரகசியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பேச்சுலர்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளிலும் முழுவதுமாக காவல்துறையினர் சோதனை நடத்துகிறார்கள். எத்தனை பேர் இதில் தங்கியிருக்கிறார்கள், அவர்களுடைய விவரங்கள் என்னென்ன என்பதை வீட்டு உரிமையாளர்கள் கண்டிப்பாக சேகரித்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் காவல்துறை முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கும் மேலாக இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. வீடாக சென்று இந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். மேலும் பெண் போலீசார் தனியாகவும் இந்த சோதனை நடக்கிறார்கள். குறிப்பாக காவல்துறையினர் திடீரென காலை நேரத்தில் வீட்டுக்குள் கதவை தட்டக்கூடிய சூழ்நிலை நிகழும் போது யாரும் பயந்து விடக்கூடாது என்ற சூழ்நிலையில் பெண் போலீசாரும் காலையிலிருந்து இந்த பகுதியில் சூளைமேடு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வீடாக சென்று சோதனை நடத்தக்கூடிய சம்பவத்தில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.